வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதாக முழக்கம். வரலாற்றில் 71வது முறையாக 100 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். சிறப்பு பூஜை செய்து வழிபட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,16,000 கன அடி நீர்வரத்து. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம். மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 6 முதலமைச்சர்கள் புறக்கணித்த நிலையில் மம்தா பானர்ஜி பங்கேற்பு. மத்திய அரசின் பதவி நாற்காலியின் கால்களாக உள்ள மாநிலங்களுக்கு மட்டுமே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். திருவள்ளுவர் கூட மத்திய அரசுக்கு கசந்து விட்டாரா எனவும் கேள்வி. இவ்வளவு ஆண்டுகளா சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல. இப்படிப்பட்ட பட்ஜெட்ல திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில நிம்மதிதான். மேலும் மேலும் தவறு செய்கிறீர்கள், மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீர்கள். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மேலும் மேலும் தவறு செய்றீங்க, மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்புல இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும். 4 நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை மீண்டும் ஏறத் தொடங்கியது. ஒரே நாளில் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 51,720 அதிகரிப்பு. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கோயிலுக்கு சென்ற முன்னாள் கவுன்சிலர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பு. 65% தீக்காயங்களுடன் சிகிச்சை. சென்னை செங்கல்பட்டு இடையே காலை 9:30 மணி முதல் 55 மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகளின் நலன் கருதி இடையிடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். உதகையிலிருந்து எமரால்டு செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் ஏற்பட்ட மண் சரிவு. மரங்களும் முறிந்து சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. பாம்பன் ரயில் பாலத்தின் புதிய தூக்குப்பகுதி வான வேடிக்கையுடன் இணைப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மண்டபடையிலான ரயில் சேவை தொடங்க வாய்ப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெரம்பூரைச் சேர்ந்த பிரதீப் கைது. கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18 உயர்வு. பூந்தமல்லி முதல் பரந்தூர் விமான நிலையம் வரை மெட்ரோ வழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு பணி. மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இன்றும் நாளையும் பகல் மற்றும் இரவில் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் தவித்து வருகின்றனர். தாம்பரம் ரயில்வே பணிமனையில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக இன்றும் நாளையும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காலை 9:30 மணி முதல் பகல் 1 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரை 20 நிமிட இடைவெளியில் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் ரயில்கள் கிடைக்காததால் பயணிகள் தவித்து வருகின்றனர்.
பயணிகளின் கனிவான கவனத்திற்கு தாம்பரம் வரைக்கும் தினமும் போயிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல்லாவரம் வரைக்கும் தான் போட்டுருக்காங்க. என்னால் பஸ்லலாம் என்னால் போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். 100 rupees பாஸ் தான் நான் மாசம் எடுக்கிறேன். ஒரு ட்ரெயினுக்கு நீங்க பாஸ் எடுத்து? ஆமா, அதுதான் நான் போயிட்டு இருக்கேன். என்னால் இப்போ பைக்லயும் அவ்வளவு தூரம் போக முடியாது, கொஞ்சம் சிரமமான நிலைமை தான். இதே மாதிரி என்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட கொஞ்சம் மக்கள், ஏழ்மையான மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இது. இரவு 10:40 மணிக்கு மேல் வழக்கமான மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுகின்றன. அதற்கு பதிலாக சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரத்துக்கு இரவு 11:59 மணிக்கும், மறுமார்க்கமாக பல்லாவரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இரவு 12:45 மணிக்கும் கடைசி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையேயும் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மத்திய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு மேலும் மேலும் தவறு செய்வதாகவும், மேலும் மேலும் தோல்விகளை சந்திக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததற்கான காரணத்தை விளக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோதான் இது. தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவில் பட்ஜெட்டுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டிற்கான தேவைகள் என்னவென்று சமூக ஊடகங்கள் மூலமாக தெரியப்படுத்தியதாகவும், ஆனால் அதில் ஒன்றை கூட நிதியமைச்சர் அறிவிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். நம்முடைய தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாக ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தின. ஆனா அதிலிருந்து ஒண்ணு கூட நிதியமைச்சர் அறிவிக்கல. அவ்வளவு ஏன்? தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்ல இல்ல. இவ்வளவு ஆண்டுகளா சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல. இப்படிப்பட்ட பட்ஜெட்ல திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில நிம்மதிதான். கோவை, மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிப்பதை பற்றி மூச்சே விடவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிறிய நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதி உதவியும் வாரி வழங்கியிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2 முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சது. இதுக்கு நிவாரணமா 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். ஆனா ஆண்டுதோறும் வழக்கமா வழங்கப்பட வேண்டிய 276 கோடி ரூபாய் நிதியை அளிச்சுட்டு ஏமாத்திட்டாங்க. சரி, இந்த பட்ஜெட்லயாவது வெள்ள நிவாரண அறிவிப்பு வெளியாகும்னு காத்திருந்தோம். ஆனா தங்களுடைய பதவி நாற்காலிக்கு கால்களா இருக்கிற மாநிலங்களுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நிதியை அள்ளி வழங்கி இருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர். ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கல என்பதோடு ஏற்கனவே நடைபெற்று வர திட்டங்களுக்கான நிதியையும் குறைக்கிற வஞ்சக முயற்சியில ஈடுபட்டு இருக்கு இந்த ஒன்றிய அரசு. மாநிலங்களால் விதிக்கப்படும் முத்திரைத்தாள் கட்டணத்தை குறைப்போம் என மாநிலங்களை கலந்தாலோசிக்காமலேயே பட்ஜெட்டில் அறிவித்துள்ளதாக கூறியுள்ள ஸ்டாலின், ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து மாநிலங்களின் வரி விதிப்பு உரிமையை எடுத்துக்கொண்டதாக சாடியுள்ளார். ஜிஎஸ்டியால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பை சரிக்கட்டுவதற்கான 20,000 கோடி ரூபாய் இழப்பீட்டையே இன்னும் அளிக்காத மத்திய அரசுக்கு மாநிலங்களின் வரி விதிப்பு முறையை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை யார் கொடுத்தது என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக வருமான வரி சலுகையின்றி தவித்துக் கொண்டிருக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு வெறும் 17,500 ரூபாய் சலுகையை மட்டும் வழங்கியுள்ளதாகவும், அந்த சலுகையும் பெரும்பான்மையானோருக்கு கிடைக்காமல் செய்து கொண்டு பெரும் வரிச்சலுகை கொடுத்ததாக மத்திய அரசு மார்த்தட்டிக் கொள்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் மேலும் தவறு செய்றீங்க, மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்பில் இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும். மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையே பழிவாங்கும் பட்ஜெட் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.